கோவையில் பொழுதுபோக்கிற்காக இருசக்கர வாகனங்களை திருடி வந்த பொறியியல் பட்டதாரி கைதானார். கோவையில் 6 மாத காலமாக மருத்துவமனைகளுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவது தொடர்கதையாக தொடர்ந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம் என்ற இளைஞர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இன்ஜினியரிங் படித்த கௌதம் ஊராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி மேற்கொண்டு வருபவர் என்பதும் பொழுதுபோக்கிற்காக இப்படி அவர் மருத்துவமனைகள் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருடப்பட்ட 12 இருசக்கர வாகனங்களை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சட்டவிரோதமாக சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள பிரபல மகப்பேறு மருத்துவரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சக்கராபுரம் மண்டபத் தெருவில் வசித்து வரும் பிரபல மகப்பேறு பெண் மருத்துவர் கலாஸ்ரீ கிளினிக் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை தாம் கர்ப்பமாக்கியதால் அந்த கர்ப்பத்தை கலைக்க சதீஷ் என்பவர் தனது அக்கா கணவரான கன்னியப்பனின் உதவியை நாடியுள்ளார். இவர்களுக்கு மகப்பேறு மருத்துவர் கலாஸ்ரீ உதவியுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் கர்ப்பத்தை சட்டவிரோதமாக கலைத்த விவகாரத்தில் சதீஷ் மற்றும் கன்னியப்பனை கைது செய்த காவல்துறை தற்போது தலைமறைவாக உள்ள மருத்துவர் கலாஸ்ரீ மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.